ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து அரிசி ஊற வைக்க தேவையில்லை, மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷம் இருந்தா போதும், சட்டுன்னு ஒரு தோசை ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். கண்டிப்பா கொடுத்து பாருங்க. இதுக்கு வந்து 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். அதே கப்ல 3/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்ல 4 கப், மொத்தமா வந்து 4 கப் தண்ணி நான் ஊற்றினேன். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாம கலக்கிக்கங்க. நல்லா கட்டி இல்லாம இருந்தாதான் தோசை வந்து நல்லா லேசா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியா வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி இந்த மாதிரி நல்லா மாவை கரைச்சிக்கலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாம கரைச்சதுக்கு அப்புறமா இதோட டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் வந்து நான் நல்லா ஒரு பெரிய வெங்காயமே எடுத்து அதை நல்லா பொடியா சாப் பண்ணிக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பொடியா சாப் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து தோசையில நம்ம வெங்காயம் போட்டுக்கிறதே தெரியாது. அதனால நல்லா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொடிசா சாப் பண்ணோம்னா தோசையும் லேசா வரும். அதே மாதிரி நம்ம வெங்காயமோ இல்லை வெஜிடபிள்ஸோ போட்டுக்கிறது தெரியாது. அதே மாதிரி நான் 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவு, அதாவது ஒரே ஒரு குடமிளகாய் சேர்த்தேன். அதையும் வந்து நல்லா பொடியா சாப் பண்ணிட்டு, அதோட ஒரு கேரட்டையும் நல்லா பொடியா சாப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து நீங்க பொடியா சாப் பண்ணி போட்டீங்கன்னா தோசையில வெஜிடபிள்ஸ் போட்ட மாதிரியே இருக்காது. குழந்தைங்க எல்லாம் சாப்பிடும் போது எடுத்து வைக்க மாட்டாங்க, அப்படியே சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டா இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தண்ணியா இருக்கிற மாதிரி மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க மாவு எடுத்து நம்ம அப்படியே கல்லுல ஊத்திட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஊத்தும் போதே ஓட்ட ஓட்டையா நல்லா வந்ததுன்னா நல்லா கிறிஸ்பியா முறுமுறுன்னு வரும். அதனால எல்லா மாவையும் நல்லா ஊத்திட்டு அதுல வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஊத்திட்டு அவ்வளவுதான், நம்ம நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு. இது குக் பண்றதுக்கும் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது, உடனே டக்குன்னு குக் ஆயிரும். அவ்வளவுதான், நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்குன்னு பெருசா ஒன்றும் தொட்டுக்க தேவையில்லை. ஏன்னா இதுலயே வெஜிடபிள்ஸ் இருக்கு, காரத்துக்கு பச்சை மிளகாய் இருக்கு, அதோட நம்ம ஃபிளேவருக்காக சீரகமும் போட்டிருக்கோம். அதனால வீட்டுல ஏதோ இருக்கிற குழம்பு வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல எதுவுமே குழம்பே இல்லாம பிளைனாவும் சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்டா இருக்கும், சூப்பர் ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பா எல்லாரும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பாய்.